நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நீட் நுழைவுத் தேர்விற்கு எப்படி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக neet.nta.online.in என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும். பிறகு NTAவின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு NTAவின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் நீட் தேர்வு தொடர்பான முழு விவரங்களை தெரிந்து கொள்ள டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்கிற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். விண்ணப்ப பக்கத்தை தொடர கீழே ஸ்க்ரால் செய்து கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு லாகின் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற படிவத்தில் மொத்தமாக 8 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக முதல் ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளவும். முதல் ஆப்ஷனை தேர்வு செய்த பின் நமது ஆதார் எண்ணை குறிப்பிட்டு ஜெனரேட் OTP என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நமது ஆதார் எண் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணிற்கு வருகின்ற OTP நம்பரை குறிப்பிட்டு வேலிடேட் OTP என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ஆதார் எண்ணை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதால் சில தகவல்கள் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். எஞ்சிய தகவல்களை மட்டும் நாம் பூர்த்தி செய்தால் போதும். ஃபாதர் கார்டியன் நேம் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும். மதர் ஆர் கார்டியன் நேம் இந்த இடத்தில் நமது தாய் அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும். டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியர் என்று குறிப்பிட வேண்டும். ஐடென்டிஃபிகேஷன் டைப் என்ற இடத்தில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாம் எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பிரசன்ட் அட்ரஸ், இங்கு நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியை, மாவட்டம், நாடு, பின்கோட் உட்பட அனைத்தையும் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்திலும் நாம் முன்பு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவர் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்திலும் நாம் முன்பு குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியையே குறிப்பிட வேண்டும். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் என்பது கட்டாயம் கிடையாது. நாம் விருப்பப்பட்டால் மாற்று தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு கொள்ளலாம். அடுத்தபடியாக பர்மனன்ட் அட்ரஸ், இங்கு நமது நிரந்தர முகவரியை குறிப்பிட வேண்டும். நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்தால் போதுமானது. அடுத்தபடியாக சூஸ் பாஸ்வேர்டு, இங்கு பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். அந்த பாஸ்வேர்டு ஒரு நம்பர், ஒரு அப்பர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர் உடன் 8 முதல் 13 கேரக்டர்களில் இடம்பெற வேண்டும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் அதே பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். இதில் செக்யூரிட்டி கொஸ்டின், இந்த இடத்தில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். செக்யூரிட்டி ஆன்சர் என்ற இடத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு சரியான பதிலை அளிக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்த செக்யூரிட்டி கொஸ்டின் மற்றும் நாம் அளித்த செக்யூரிட்டி ஆன்சர் ஆகியவைகளை மாணவர்கள் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் லாகின் செய்வதற்கு இது நமக்கு உதவிகரமாக இருக்கும். பிறகு செக்யூரிட்டி பின்னை குறிப்பிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துவிட்டு
கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து செக் பாக்ஸ்களையும் டிக் செய்துவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். ஒருவேளை தவறாக இருந்தால் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய மின்னஞ்சல் முகவரிக்கு வருகின்ற ஓடிபியை குறிப்பிட்டு செக்யூரிட்டி பின்னை குறிப்பிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நம் மின்னஞ்சல் முகவரிக்கு வருகின்ற அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் நமது பாஸ்வேர்ட் மற்றும் செக்யூரிட்டி பின்னை குறிப்பிட்டு லாகின் செய்யவும். பிறகு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இதில் சில தகவல்கள் ஆட்டோ ஃபில் ஆகி இருக்கும். எஞ்சிய தகவல்களை மட்டும் நாம் குறிப்பிட்டால் போதும். எமர்ஜென்சி மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நமது பெற்றோர் அல்லது ஆபத்து காலத்தில் நமது பாதுகாப்பை உறுதி செய்பவரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். எமர்ஜென்சி இமெயில் ஐடி என்ற இடத்தில் நமது பெற்றோர் அல்லது ஆபத்து காலத்தில் நமது பாதுகாப்பை உறுதி செய்பவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். பிறகு கீழே ஸ்க்ரால் செய்து கேப்சாவை குறிப்பிட்டு செக் பாக்ஸில் டிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு ஸ்டேட் டியூட்டி ஃப்ரம் வேர் 12th ஈக்குவலன்ட் பாஸ்ட் அப்பியரிங் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்பதை கிளிக் செய்ய வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி என்று குறிப்பிட வேண்டும். ஆர் யூ எ டயபெட்டிக் என்ற இடத்தில் நாம் சர்க்கரை நோய் உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நாம் நகர்ப்புறத்தில் வசித்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் வசித்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் நம்முடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும். பிலாங்ஸ் டு மைனாரிட்டி என்ற இடத்தில் நாம் சிறுபான்மையினராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ற இடத்தில் நாம் எந்த வடிவத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறோம் என்ற பதிலை குறிப்பிட வேண்டும். இதில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளவும். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். பிறகு டு யூ இன்டெண்ட் டு வியர் கஸ்டமரி ட்ரெஸ் டு த ட்ரெஸ் கோட் வைல் அப்பியரிங் இன் நீட் யூஜி 2024 என்ற இடத்தில் நாம் 2024 ஆண்டு நடைபெற இருக்கும் நீட் தேர்வின் போது ஆடை குறியீட்டிற்கு முரணான அல்லது வழக்கமான ஆடைகளை அணிய விரும்புகிறோமா என்பதை குறிப்பிட வேண்டும். இவை அனைத்தையும் முடித்தவுடன் கேப்சாவை குறிப்பிட்டு அதன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸை டிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இஃப் யூ ஆர் அ PWD கேண்டிடேட் என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு அதன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸை டிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கொஸ்டின் பேப்பர் மீடியம் என்ற இடத்தில் நாம் எந்த மொழியில் தேர்வு எழுத விரும்புகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். எக்ஸாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ற இடத்தில் நாம் தமிழ்நாடு என்பதை கிளிக் செய்ய வேண்டும். எக்ஸாம் சிட்டி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ற இடத்தில் நாம் எந்த இடத்தில் தேர்வு எழுத விரும்புகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். நமக்கு அருகிலும் வசதியாகவும் உள்ள இடத்தை குறிப்பிட வேண்டும். எக்ஸாம் ஸ்டேட் செகண்ட் சாய்ஸ் என்ற இடத்தில் நாம் மீண்டும் தமிழ்நாடு என்பதை கிளிக் செய்ய வேண்டும். எக்ஸாம் சிட்டி செகண்ட் சாய்ஸ் என்ற இடத்தில் நாம் எந்த இடத்தில் தேர்வு எழுத விரும்புகிறோம் என்பதை மீண்டும் குறிப்பிட வேண்டும். இதற்கும் நமக்கு அருகிலும் வசதியாகவும் உள்ள இடத்தையே குறிப்பிட வேண்டும். ஒரே மாவட்டத்தை இருமுறை குறிப்பிடக்கூடாது. ஃபாதர் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலர் எந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிப்பிட வேண்டும். ஃபாதர் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் கல்வி தகவல்களை குறிப்பிட வேண்டும். மதர் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தாயார் அல்லது பாதுகாவலரின் பணியை குறிப்பிட வேண்டும். மதர் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தாயார் அல்லது பாதுகாவலரின் கல்வி தகவல்களை குறிப்பிட வேண்டும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸை டிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும்.
பிறகு எஜுகேஷன் டீடைல் இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்ற இடத்தில் நம் பள்ளி நகர்ப்புறத்தில் இருந்தால் அர்பன் என்றும், கிராமப்புறத்தில் இருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் எந்த மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் என்ற இடத்தில் நம் பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் ஆர் காலேஜ் பின்கோட் என்ற இடத்தில் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும். ரோல் நம்பர் என்ற இடத்தில் நம் 10ஆம் வகுப்பின் மதிப்பெண் சான்றிதழில் உள்ள ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். ரிசல்ட் மோட் என்ற இடத்தில் பர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும். டோட்டல் மார்க்ஸ் என்ற இடத்தில் 500 என்று குறிப்பிட வேண்டும். 10 மார்க்ஸ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். 11th ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இங்கு நமது 10ஆம் வகுப்பு தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டது போல 11ஆம் வகுப்பு தகவல்களை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக 12th ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் ஆர் அப்பியரிங் என்ற இடத்தில் 2024 என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் கோட் 1 என்று குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்ற இடத்தில் நம் பள்ளி நகர்ப்புறத்தில் இருந்தால் அர்பன் என்றும், கிராமப்புறத்தில் இருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் எந்த மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் என்ற இடத்தில் நம் பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் ஆர் காலேஜ் பின்கோட் என்ற இடத்தில் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும். ரோல் நம்பர் என்கிற இடத்தில் கட்டாயம் ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருந்தால் ரோல் நம்பரை குறிப்பிடலாம். இவை அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்பதை குறிப்பிட வேண்டும். பிறகு Are you a twin and both applying for NEET UG 2024 என்ற இடத்தில் நாம் இரட்டையர்களாக இருந்தால் எஸ் என்றும், இரட்டையர்களாக இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். பிறகு Did you ever appear in NEET UG examination என்ற இடத்தில் தற்போது முதல் முறையாக நீட் தேர்வு எழுதப் போகிறோம் என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். இவை அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்பதை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக அப்லோட் டாக்குமெண்ட் இந்த இடத்தில் நமது சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஸ்கேன் செய்த கையொப்பம், போஸ்ட் கார்டு சைஸில் நம்முடைய சமீபத்திய புகைப்படம், நம்முடைய வலது மற்றும் இடது கை ரேகை ஆகியவைகளை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். உங்கள் புகைப்படங்களை பதிவு செய்யும் பொழுது பின்னணியில் வெள்ளை நிற பின்னணி இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் முடித்த பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்த்துவிட்டு ப்ளீஸ் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கண்ட்ரி கோட் என்ற இடத்தில் 91 என்பதை குறிப்பிட்டு கேப்சாவையும் குறிப்பிட்டு சென்ட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நமது தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட்டு கேப்சாவையும் குறிப்பிட்டு வெரிஃபை ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இவை அனைத்தையும் முடித்த பிறகு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு ஃபைனல் சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்து கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து ஃபைனல் சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும்.
அடுத்ததாக ஃபீ பேமெண்ட். இங்கு பே நவ் என்ற பட்டனை கிளிக் செய்து கட்டணத்தை கொடுக்கப்பட்டுள்ள 4 வங்கிக் கணக்கில் மட்டுமே செலுத்த முடியும். இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்த பிறகு கார்டு, நெட் பேங்கிங் என்ற 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நமக்கு விருப்பமான ஒன்றை தேர்ந்தெடுத்து கட்டணத்தை செலுத்தலாம். கார்டு மூலமாக கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்டு நம்பர், நேம் ஆன் கார்டு, எக்ஸ்பைரி டேட், CVV உள்ளிட்ட தகவல்களை குறிப்பிட்டு நாம் கட்டணத்தை செலுத்தலாம். நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் வாழ்த்துக்கள்.